கீரனூர் நடத்தக்கூடிய இந்த 50,000 டோர்னமெண்ட்டோட இறுதி போட்டிக்கு வந்திருக்கோம். 3 ஓவர் மேட்ச் இது. ஒரு பவர் பிளே, 3 பவுலர் யூஸ் பண்ணணும். கீரனூர் டேக்கிங் ஆன் திருப்பூர் மேக்ஸிமஸ். டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க இங்கே திருப்பூர் மேக்ஸிமஸ். கீரனூருக்காக ஸ்ட்ரைக்கில் விஜய், அந்த நேரில் கண்ணா இருக்காங்க. ஓப்பனிங் பவுலர் விக்கி வந்திருக்காங்க. விண்டு ஃபைன் ஆஃப்க்கு போயிட்டு இருக்கு. முதல் பால் யார்க்கரோட ஸ்டார்ட் பண்ண பார்த்துருக்காரு. ரன் எடுக்க வாய்ப்பு கொடுக்கல. மிட்டாப்பா உள்ளே வச்சு போட்டாங்க. பவர் பிளே ஓவர், அவுட் சைட் ஆப்ஷன் எல்லாருமே உள்ளே வச்சுட்டாங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயரில் டீப்பில் ஒரு ஃபீல்டரு லாங்கான வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் வித்து கொடுக்காம ஃபுல்லராக போட பார்ப்பாரு. ஆன்சர் ஆட வைக்க பார்க்க போகிறாரு. இது ஈஸி பிக்கிங். கிளாஸ் ஆடுவார்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு 6 பதிவு பண்ணி கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். இங்கே விஜய் அடுத்த பந்து ஃபாஸ்ட்டாக வந்தார். ஆக ஒரு இன்சைட் அவுட் ஷாட். வாட் அ வே டு கெட் ஆஃப் த மார்க்னு சொல்கிற மாதிரி முதல் பால் கூட ஒரு ஜூசி டாஸு. அந்த டாஸை யூஸ் பண்ணான்னு பார்த்தா இது அவுட் கிளாஸ் பண்ணியிருக்காரு. கேப்பில் போயிருக்கு. தடுக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ பவர் பிளே ஓவர் இங்கே எக்ஸ்பென்ஸாக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். 2-6 ஒரு 4. மீண்டும் ஒரு பிளாக் ஹோல் டெலிவரி. சுத்தமாக டைமிங் கொடுக்காம ஒரு ஏர்கர் சிங்கிள் மாற்றி கொடுத்துட்டாங்க. இப்போ ஸ்ட்ரைக்கில் கண்ணா இருக்க போகிறாங்க. போன பால் வைடு. கண்ணன் ஸ்ட்ரைக்கில் வர விட்டு பேக் லிஃப்ட், ஹை பேக் லிஃப்ட் எடுத்து பார்த்தாரு. போட்டுருச்சு, கையில் ஒரு அடியை போட்டுருச்சு. பேஸோட வந்த பந்து. எண்டா ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 16 ஆடி இருக்காங்க. வித்தவுட் இன்னி விக்கெட் லாஸ். கீரனூர் செகண்ட் ஓவர் அரவிந்த் வந்திருக்காங்க. லெஃப்டாக திரும்பி அதை கேப்பில் போயிருக்குங்க. ஃபாஸ்ட்டாக வேற போயிருக்கு. ஃபுல்லாக லெஃப்டாக திரும்பி ஸ்விட்சுக்கு போக பார்க்கல. திருப்பி விட்டாரு. திருப்பி விட்டாருன்னு சொல்லலாம். இங்கே விஜய் மீண்டும் ஸ்டெப் அவுட் பண்ணி ஒரு லாஃப்ட்டு. அந்த லாஃப்ட் அடையை தாண்டி போயிருக்குங்க. எட்ஜ் அண்ட் கான். இழுத்து போட்டார். அவுட் சைட் ஆப்ஷன் வரப்பட்ட முதல் பந்து இதுதான். ஸோ கிராஸ் பேட் கொஞ்சம் போயிட்டார் விஜய். ஒரு மேக்னிஃபிசன்ட் இன்னிங் பார்க்க முடியுதுங்க. கண்டிப்பாக விஜய் அவர் பேட்லேருந்து ப்ரெஷர் போட்டிருக்காரு. பவுலிங் அண்டர் ப்ரெஷர். அங்கே மீண்டும் ஒரு விஜய் ஸ்ட்ரைக்கில். இப்போ நியூ பேட்ஸ்னா நல்ல இடம் வர விட்டாண்டாரு. ஃபுல் பிளேடாக காட்டினாங்க. லோக் அட் த டைமிங். அட்மையர் பண்ணுற அளவுக்கு ஒரு டைமிங். அந்த டைமிங் சிங்கிளாக மாதிரி இருக்குது. சம்டைம்ஸ் அடிக்கக்கூடிய 6களும் 4களும் பார்த்து நம்ம சிங்கிளோட ஒருத்த மறந்துடுறோம். செம்ம பிளே. வித் பேஸ் போடப்பட்ட பந்து. ஒரு பின் பாயிண்ட் யார்கர். லென்த்து மீடியம் பேஸ் போட்டாங்க. இன்னர் பார்ட் ஆஃப் த பேட்டில் படிச்சு சிங்கிள் மட்டும்தான். 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 28 ஆடி இருக்காங்க. 3 ஓவர் மேட்ச். 3வது ஓவரா 3வது பவுலராக இங்கே மணி போட வந்திருக்காங்க. குருவை மணி. பஸ் பால் பேஸோட போடப்பட்ட பந்து. ஸ்டெப் அவுட் பண்ணி 6 கேட்டோன்னு விட்டாருன்னு சொல்லலாம். பேட்டை விட்டாரு. இறங்கி போனதுக்கு முடிச்சிட்டாருங்க. லைனை பார்த்து அடிச்சிட்டாரு. ஆடியன்ஸ் கேட்க அவர் அடிச்சிட்டாரு. 6 ஓட்டம். ஸ்லோவர் 1. கடைசி நிமிஷம் ஸ்லோ பண்ணாங்க. வேகம், செம்ம வேகம். இன்கமிங் டெலிவரி ஒருத்தர் மட்டும் ஓட பார்த்துருக்காரு. ஸோ விக்கெட்டை விட்டுருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் கார்த்தி அவர்கள். 1 மோர் டார்கெட் டிசைடிங் பால். டிகே அவர் பக்கம் போயிருக்கு. அங்கே விக்கெட் கொடுத்துருக்காங்க. ஒரு ரன்னு ப்ளஸ் ரன் அவுட்டு. முதல் இன்னிங்ஸ் முடிஞ்சிருக்கு. டார்கெட் 36. போன மேட்ச்சில் எப்படி ஒரு 18 பாலுக்கு 30 ப்ளஸ் தேவை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சோ அது மாதிரி மேட்ச் இருக்குது. இப்போ சேசிங்காக கார்த்தி ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாங்க. ஓப்பனிங் பவுலர் விஸ்வா. முதல் பால் கண்ட்ரி ஆள் வச்சுருக்காங்க. புல் ஷாட். ஆள் இல்லாத பக்கம் இருந்தாலும் டிஸ்டன்ஸ் போயிடுமோன்னு தோணுது. நின்று எடுத்துட்டாரு. முதல் பால் மேக்சிமம். இறுதி ஆட்டத்திலையும் வந்திருக்கு. இறுதி சுற்றுலையும் வந்திருக்குன்னு சொல்லலாம். ஜிம்பா கார்த்தி ஒரே ஒரு ஃபெயிலியர். ஒரு சாஃப்ட் டிஸ்மிசல் போன மேட்ச்சில் பார்த்தோம். செகண்ட் ஒன். டூ மச் வித். கொடுக்காதீங்க சொல்கிறோம்லங்க. ஏனாங்க அப்படி ஆயிடும். தேர்ட் பால். க்ளோஸ் டு பாடி போடப்பட்ட பந்து. அந்த பந்து லாஃப்ட்டுக்கு போனார் பேட்ஸ்மேன்.
கண்டிப்பாக தான் ஆள் ஏற்றி வச்சுருந்தாங்க. ஓடி எடுக்கப்பட்ட 1. ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சுகுந்தன் பேட்ஸ்மேன். குவாலிட்டியான ஷாட். போய் பார்க்காதவங்க பார்த்துருங்க அந்த மேட்சை. ஃபுல் ஷாட். சேஃபு, ரொம்ப சேஃபாக விழுவும். ஓடி எடுக்கப்பட்ட 1. with an effort. A batsman in sublime form. ஒரு பஞ்ச் த்ரூ கவர்ஸ், அதிகபட்ச சிங்கிளாக தான் இருக்கும். பூந்து பேருக்கு ஓடி எடுக்கப்பட்ட 1 மட்டுமே. செகண்டாக ஒரு விக்கி வந்திருக்காங்க. முதல்ல ஒரு வைடு ப்ளஸ் பின்னாடி பவுண்டரி. ரீபால், ஒரு டாஸ் பால் குத்தி கட் ஆகுதா, பம்ப் எடுத்திருக்கு, பட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. விஜய் ஃபீல்டர் நானும் மேட்சில் இருக்கேன்னு காட்டுறாருன்னு சொல்லலாம். சுகுந்தனும் சரி, ஜிம்பா கார்த்தியும் சரி, நம்ம எடுக்கக்கூடிய மேட்சஸில் எப்பயாவது தான் வராங்க. முக்கியமாக வெயிட் பால் டோர்னமெண்ட்ஸில் வரப்போ எப்போதுமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை காட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். திருப்பூர் மேக்ஸிமஸில் நான் எடுத்தப்போ ஒரு 50 பதிவு பண்ண பேட்ஸ்மேன் போன மேட்ச்லையும் பாருங்கள், வர விட்டு க்ளோஸில் ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட்டில் பாயிண்டில் உங்களுக்கு 6 அடித்த பேட்ஸ்மேன். அது அடித்தாருங்க, தாண்டி வச்சார். இப்போ ரீசனாக அந்த சஞ்சு சாம்சன் அந்த ஒரு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வர விட்டு அப்படி ஒரு சீவி விடுவார், அது மாதிரி இருந்துச்சு அந்த ஷாட்டு. கேட்சா கேரி ஆகல, அங்க ஒரு 4 ஓட்டம். ஸோ மேட்சை முடிச்சிட்டாங்க. ஓப்பனிங் பேர் திருப்பூர் மேக்ஸிமஸ் இந்த அண்டர் 25 டோர்னமெண்ட் 50,000 டோர்னமெண்ட்டோட வின்னராக மாறி இருக்காங்க. வேற மாதிரி இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துட்டாங்க இன்னைக்கு டேல. தேங்க்ஸ் டு திருப்பூர் மேக்ஸிமஸ் இந்த மாதிரி ஒரு டீமை செட் பண்ணதுக்கு. முக்கியமாக நான் அதிகமாக சேனலில் பார்க்கக்கூடிய, நம்ம சேனலில் வரக்கூடிய பிளேயர்ஸ் நிறைய பேர் அந்த இதில் இருந்தாங்க. சரணுக்கு என்ன கொடுக்கலாம்? 50,000 கட்டி செல்லும் அணி திருப்பூர் மேக்ஸிமஸ். எல்லா பிளேயர்ஸ் வந்துருங்க. அப்படியே வழங்குபவர்கள் ஆறுமுகம் அசோசியேட் தனலட்சுமி ஐடஸ் புதுக்கோட்டை, கோவிந்தன் டெவலப்பர்ஸ் புதுக்கோட்டை, மற்றும் செட்டு விச்சாவட்டி சேவடி முன்னோர்கள். வாங்க தொடரிலே முதல் பரிசு ரூபாய் 50,000 டோர்னமெண்டோட சாம்பியன்ஸ் அண்டர் 25ல திருப்பூர் மேக்ஸிமஸ். முதல் முறையாக திருப்பூர் மேக்ஸிமஸ் அண்டர் 25 ஏஜ் கேட்டகரியில் என்டர் ஆயிருக்காங்க. ஸ்குவாட் ரிமெம்பர் சர்மா நம்பர் 45 அந்த டீஷர்ட் போட்டுருக்காரு சரண். ரோஹித் சர்மா ரிவர்சிபிள் ஆரம்பிட்டாரு. எந்த ஒரு தவறான விஷயமே தரல, எந்த ஒரு டீமுமே எந்த ஒரு அப்பீல் கிடையாது, எதுவுமே இல்லை. 50,000